السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نسألك من خير ما سألك عبدك ونبيك، ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. طيب، இத்தனாவது பாடம் நான் படிக்கணும். الدرس 24 24 தானா அல்லது 25 அல்லது 23 இது எந்த கடைசியா எது படிச்சோம்? அதாவது அந்தியில நடக்கிற வகுப்பு, அந்தியில நடக்கிற வகுப்பு, நேத்தைய வகுப்பு அல்ல. ஈவினிங் வகுப்பு 23ல ஆரம்பத்துல இருந்தா ملخص التراكيب أستاذ. ملخص التراكيب. ملخص التراكيب. طيب، இப்ப அதுக்கு முன்னால படிச்சிட்டோமா? نعم أستاذ படிச்சிட்டோம். கடைசியா நடந்த பாடத்துல படிச்சோம் அப்படியா? நேற்றல்ல, சென்ற வாரம், அப்படித்தானே? يس أستاذ. ஆமா. ஓகே. طيب، முலஹஸ் தராகீப். முலஹஸ் அப்படிங்கிறது சுருக்கம். தராகீப், தர்கீப், தராகீப் என்றால் இங்க தர்கீப்ங்கிறது இந்த வாக்கிய அமைப்புக்கு சொல்றாங்க. அந்த ஏற்கனவே நாங்க படிச்ச அந்த வாக்கிய அமைப்புகளுடைய சுருக்கத்தை தான் நீங்க பார்க்க போறோம். இவைகளை நாங்க ஆழமாக எங்களோட மனதில் பதிவாக்கி கொண்டால் நாங்க படிச்சதுல பெரிய ஒரு பயனடையலாம். ஏனென்றால் நாங்க பேசும் பொழுது எங்களுக்கு தராக்கீபுகள் தேவைப்படும், ஒரு வாக்கிய அமைப்பு தேவைப்படும். நாங்களாக வாக்கிய அமைப்பு உருவாக்காமல் ஏற்கனவே அரேபியர்கள் எப்படி பேசுவாங்களோ, அரபு பேசக்கூடியவர்கள், அந்த வாக்கிய அதே மாதிரியான அமைப்புல நாங்க எங்களோட வாக்கியத்தை அமைச்சாதான் அந்த மொழிக்கு, மொழிநடைக்கு பொருத்தமானதாக இருக்கும். நாங்க வெறுமனே சொற்களை படிச்சு, கவாயுத படிச்சு, நாங்களாக வாக்கிய அமைக்க போனால் சில நேரம் அதுல அது ஒரு அரபு மொழிய தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அல்லது அரபு மொழியில ஆழமாக இருக்கக்கூடியவர்களுக்கு விளங்கும். இந்த வாக்கியம் இவங்க உருவாக்கி பேசுறாங்க, இது அவ்வளவு நல்லதில்லை, உயர்தர ரகமானது இல்லை என்று. அதனாலதான் நாங்க தராக்கீபுகளை பலமுறை வாசிக்கிறதும் அதை சொல்லி பார்க்கறதும் எங்களோட அது உள்ளத்துல அப்படி சொல்லும் பொழுது எங்களோட மனதில் பதிவாகும். நாங்க புதிதாக வசனங்கள் அமைக்கும் பொழுது அந்த அமைப்புக்கு தான் எங்களோட வசனங்கள் உருவாகும், நாங்க அமைக்கிற வசனங்கள் உருவாகும். அதனால அது முக்கியம். நீங்க தமிழ் மொழியிலையும் அப்படித்தான். உங்களுக்கு நீங்க ஒரு வசனத்தை நீங்க யோசிக்காமல் வசனம் அமைக்கிறீங்க அப்படி என்றால் திடீரென்று ஒரு உங்களோட மனதில் உதிக்கக்கூடிய கருத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு வாக்கிய அமைப்பு வருது அப்படி என்றால் அது எப்படி வருதுன்னா, நீங்க அந்த வாக்கிய அமைப்பை பலமுறை செவிமடுத்ததுனால அந்த முறை உங்களுடைய உள்ளத்துல பதிவாக இருக்குது.
அதே மாதிரி தான் நீங்க புதிய ஒரு வாக்கியத்தையும் புதிய சொற்களை வச்சு அந்த அமைப்புக்கு தான் நீங்க உருவாக்குவீங்க. அதுதான் பொதுவானது. சரி, அதனால நாங்க இந்த முலஹஸு தராக்கீப என்ன செய்யணும் அப்படின்னா, நான் முதல்ல வாசிப்பேன், அதுக்கு பிறகு நீங்க என்னோட சேர்ந்து வாசிங்க இன்ஷா அல்லாஹ். பிறகு ஒவ்வொருத்தரும் சில பேர் வாசிங்க, அதுக்கு பிறகு பார்க்காமல் ஒவ்வொருத்தரும் இதை வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரி, இங்க சான்ஸ் கிடைக்கலையாண்டாலும் கூட உங்களுக்கு நீங்க தனியாக வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பார்க்காம பார்த்து வாசிச்சுட்டு பல முறை வாசிக்கும் பொழுது பார்க்காம அதை சொல்றதுக்கு உங்களால முடியுமா? طيب أريد ستارة، أريد أريكة، أريد ثلاجة، أريد مرآة، أريد فرنا، أريد سخانة. طيب என்னோட சேர்ந்து வாசிங்க. أريد ستارة، أريد ستارة، أريد أريكة، أريد أريكة، أريد ثلاجة، أريد ثلاجة، أريد مرآة، أريد أريد فرنا، أريد سخانة، طيب பொறுதர் யார் வாசிக்கிறீங்க? عايشة أستاذ. ஆயிஷா. أريد ستارة، أريد أريكة، أريد ثلاجة، أريد مرآة، أريد فرنا، أريد سخانة. طيب أحسنتي، بارك الله فيك. யார் வேற யாரு பார்த்து வாசிக்கிறதால பிரச்சனை இல்லை. حسينة أستاذ. நபீலா அப்புறம் ஹசீனா. نسرين أستاذ. أريد ستارة، أريد أريكة، أريد ثلاجة، أريد مرآة، أريد فرنا، أريد سخانة. طيب أحسنتي بارك الله فيك. حسينة பிறகு أريد ستارة، أريد أريكة، أريد ثلاجة، أريد مرآة، أريد فرنا، أريد سخانة. طيب أحسنتي بارك الله فيك. طيب نسرين பார்த்து சொல்ல போறீங்களா பார்க்காமலா? பார்த்து சொல்றேன் உஸ்தாத். பார்த்து சொல்லுங்க. இதுக்கு பிறகு யாராவது பார்க்காம சொல்றதுக்கு முன்வாங்க. 6 கலிமா தான் இருக்கு. சித்தாரா, அரீகா, தல்லாஜா, மிரா, طيب சொல்லிட்டீங்களா நீங்க? ஓகே, அஹ்சன்தி பாரக்கல்லாஹு ஃபீக். வேற யார் பார்க்காம சொல்ல வரீங்க? யாரு? நான் சொல்றேன் உஸ்தாத். தஃபضலி. நஸ்ரின் என்ன சொல்லல உஸ்தாத். சொல்லலையா? சொல்லுங்க. அப்ப யாராவது இடையில சொல்லிட்டீங்கன்னா தெரியல உஸ்தாத். சரி சொல்லுங்க. أريد ستارة، أريد أريكة، أريد ثلاجة، أريد فرن، أريد مرآة، أريد سخانة. طيب أحسنتي بارك الله. طيب யாரு? ஃபரிதா ஃபாத்திமாவா சொல்ல போறீங்க பார்க்காம? أريد ستارة، أريد سيارة، أريد أريكة، أريد ثلاجة، أريد مرآة، أريد فرنا. سخان. أريد سخانة. طيب أحسنتي بارك الله فيك. طيب அடுத்ததுக்கு நான் போகலாம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே நீங்க பலமுறை சொல்லிட்டு பார்க்காமல் நீங்க சொல்லி பாருங்க. பார்க்காம ஏன் சொல்ற முக்கியம் அப்படின்னா அதுதான் உங்களோட மனதுல அது பதிவாகிறதுக்கு காரணமா இருக்கும். طيب هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي الجامعة؟ هل تسكن في حي المطار؟ طيب என்னோட சேர்ந்து சொல்லுங்க. هل تسكن في بيت؟ هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟
هل هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ هل هل تسكن في حي الجامعة؟ طيب யார் சொல்றீங்க? சார் நான் சொல்றேன். அம்ருத் சொல்றேன். جميلة. ஜம்ரூத். هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ طيب أحسنت بارك الله فيك. نبيلة. هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ طيب أحسنت بارك الله فيك. இதுல வந்து ஷக்காவுல ஷீனுக்கு ஷத்தா வச்சிருக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு கலிமாவுக்கும் முதல் கலிமாவுக்கு ஷத்தா வாரதில்ல. அல் வந்தால் அஷ்ஷக்கான்னு வரும். இது வந்து தவறுதலாக ஷத்தா வைப்பட்டிருக்குது. ஓகே. طيب யார் சொல்றீங்க வேற? تفضلي. جزيرة. சொல்லுங்க. هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ طيب أحسنت بارك الله فيك. யார் சொன்னீங்க? ஜசீராவா? இப்ப சொன்னது யாரு? ஆமா சார். உங்களுக்கு முன்னால யாரோ ஜசீரா. சொன்னாங்களே. ஆமா ஓகே. ருமானா. ருமானா சொல்லுங்க. هل تسكن هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ أحسنت بارك الله فيك. இன்னொருத்தர்? சஹிலா சொல்றேன். ரைட். 3 பேர் சொல்றீங்க. முதலாவது சமீரா. هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ طيب بارك الله فيك. أحسنت. سهلة. هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ أحسنت بارك الله فيك. அடுத்தது யார்? ஆயிஷாவா? عائشة. ஓகே. هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ طيب أحسنت بارك الله فيك. யார் பார்க்காம சொல்ல போறீங்க? 4 கலிமா இருக்கு. பைத், ஷக்கா, ஹய்யுல் மத்தார், ஹய்யுல் ஜாமியா. عابدة சொல்றேன் أستاذ. عابدة. هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ طيب أحسنت بارك الله فيك. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். இல்லை இன்னும் யாராவது பார்க்காம சொல்ல போறீங்களா? சாஜிதீன். طيب ஆயிஷா சொல்றேன். ساجدين. هل تسكن في بيت؟ هل تسكن في شقة؟ هل تسكن في حي المطار؟ هل تسكن في حي الجامعة؟ طيب بارك الله فيكم. أحسنتم. طيب نعم أسكن في بيت. نعم أسكن في شقة. نعم أسكن في حي المطار. نعم أسكن في حي الجامعة. الذي لا أسكن في بيت، لا أسكن في شقة، لا أسكن في حي المطار، لا أسكن في حي الجامعة. طيب சொல்லுங்க யாராவது பார்த்து. யார் சொல்ல போறீங்க? تحسن. தாசின். نعم أسكن في بيت. نعم أسكن في شقة. نعم أسكن في حي المطار. نعم أسكن في حي الجامعة.
لا أسكن في بيت لا أسكن شقة لا أسكن في شقة لا أسكن في حي المطار لا أسكن في حي الجامعة طيب ومشيرة இதுவும் அந்த முஷாயிரா பார்த்து சொல்ல போறீங்களா பார்க்காமலா? பார்த்தே சொல்றேன். ஓகே. نعم أسكن بيت سوري نعم أسكن في بيت نعم أسكن في شقة نعم أسكن في حي المطار نعم أسكن في حي الجامعة لا أسكن في بيت لا أسكن في شقة لا أسكن في حي المطار لا أسكن في حي الجامعة. طيب أحسنت بارك الله فيك. طيب பார்க்காம யார் சொல்லுங்க, யார் வாரீங்க? نبيلة. யார் சொன்னீங்க முதல்ல? அஸ்மாவா? சொல்லுங்க. نعم أسكن في بيت نعم أسكن في شقة نعم أسكن في حي المطار نعم أسكن في حي الجامعة لا أسكن في بيت لا أسكن في شقة لا أسكن في حي المطار لا أسكن في حي الجامعة. طيب أحسنت بارك الله فيك. இப்போது நான்காவதுக்கு போவோம். في الشقة 3 غرف في الشقة 4 غرف في الشقة 5 غرف. எனவே நான் இந்த மாதிரி திரும்ப சொல்லும் பொழுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாக்கிய அமைப்பு மனதில் பதிவாகிறதோட நாங்க பேசுற அந்த மொழி ஸ்பீட் ஆகும். ஒரு மொழியை நாங்க பேசும் பொழுது அந்த மொழி பேசுறவங்க மாதிரி நாங்க பேசணும் என்றால் அவங்க கொஞ்சம் நாங்க அவசர ஆரம்பத்துல எங்களுக்கு அப்படி பேச முடியாது பிற மொழிங்கிறதுனால நாங்க அதிகமாக வாக்கியங்கள் பதிவாகும் பொழுது பழகும் பொழுது சொல்லி எங்களுக்கும் ஸ்பீடாக சொல்ல முடியுமா? பொதுவாக ஒரு மொழியை படிக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஆய்வுகள்ல என்ன சொல்லுவாங்க அப்படி என்றால் அவங்க புதிய விஷயங்களை நிறைய படிக்கிறதை விடவும் அடிப்படையான விஷயங்களை வசன நடைகளை முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய வசன நடைகளை அவங்க திரும்ப பல முறை படிக்கிறதுனால ஒரு வசன அமைப்புகள்லையே ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால கூடுதலாக அவங்களோட மொழியாற்றல் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. طيب في الشقة 3 غرف في الشقة 4 غرف في الشقة 5 غرف. சொல்லுங்க. في الشقة 3 غرف في الشقة 3 غرف في الشقة 4 غرف في الشقة 4 غرف في الشقة 5 غرف في الشقة 5 غرف. சில பேர் ஃபீ ஷக்கத்தின்னு சொல்றாங்க. ஃபீ ஷக்கத்தி என்றால் பிழை இல்லையா? அலிஃப் லாம் இருக்குது. அதனால ஃபிஷ் ஷக்கத்தி அந்த ஷக்காவில் அங்கிற வரணும். ஃபிஷ் ஷக்கத்தி ஃபீ ஷக்கத்தின்னு சொல்லவும் மேலாது. ஏன்டா அல் இல்லாட்டி ஃபீ ஷக்கத்தின்னு தான் நான் சொல்லணும். அல் இருக்கிறதுனால ஃபிஷ் ஷக்கத்தி தன்வீன் இல்லை. طيب யார் இப்ப சொல்ல வரீங்க? ஃபரிதா ஃபாத்திமா உஸ்தாதா. சொல்லுங்க. في الشقة 3 غرف في الشقة 4 غرف في الشقة 5 غرف. طيب احسنتي بارك الله فيك. வேற? في الشقة 3 غرف زمرد. اوكي. في الشقة 3 غرف في الشقة 4 غرف في الشقة 5 غرف. طيب احسنتي بارك الله فيك. பார்க்காம யார் சொல்றீங்க? عايشة. ஆயிஷா. في الشقة 3 ரெண்டு பேரும் ஆயிஷா இருக்குது. ஃபிஷ் ஷக்கத்தியா? முதலாவது ஆயிஷா ஃபிஷ் ஷக்கத்தி. ثلاثة இருக்குதா? ثلاثون இருக்குதா? ثلاثوا. في الشقة 3 غرف في الشقة 4 غرف في الشقة 5 غرف. طيب அடுத்தால்
في شقة غرف في شقة 4 غرف في شقة 5 غرف. உங்களோட பேர் என்ன? نسرين أستاذ. என்ன பேர்? نسرين. طيب نسرين في الشقة எப்படி؟ في الشقة. في الشقة. طيب யாரு கடைசியா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்காம. ممتاز بهم أستاذ. மும்தாஜ். மும்தாஜ். في شقة 3 غرف. في الشقة எப்படி؟ في الشقة في الشقة 3 غرف في الشقة 4 غرف في الشقة 5 غرف. طيب احسنت بارك الله فيك. அடுத்தது நாங்க அஞ்சாவது தர்கீபு போவோம். உரீது ஷக்கத்தன் மின் ஃபضلك உரீது சிதாரத்தன் மின் ஃபضلك உரீது அரீகத்தன் மின் ஃபضلك உரீது ثلاجة மின் ஃபضلك உரீது சஜ்ஜாதத்தன் மின் ஃபضلك. طيب இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க. உரீது ஷக்கத்தன் மின் ஃபضلك أريد أريد ستارة من فضلك أريد أريكة من فضلك أريد ثلاجة من فضلك أريد ثلاجة من فضلك أريد سجادة من فضلك أريد سجادة من فضلك. طيب يا رسول الله خديجة أريد شقة من فضلك أريد ستارة من فضلك أريد أريكة من فضلك أريد ثلاجة من فضلك أريد سجادة من فضلك. طيب அப்ப நாங்க உரீது ஷக்கத்துன்னு சொல்ல மாட்டோம் தானே. அஹ்சன்தி பாரக்கல்லாஹு ஃபீக். ஷக்கத்தன் சித்தாரத்தன் அரீகத்தன் தல்லாஜத்தன் சஜ்ஜாதத்தன் அப்படிதான் நாங்க சொல்றோம். காரணம் அது வந்து மஃஊலுன் பிஹி செயற்படு பொருள். செயற்படு பொருளாக வரக்கூடியதுக்கு எப்பயுமே நாங்க நஸ்பு தான் செய்வோம். நஸ்புக்கு அடையாளமாக 2 ஃபத்ஹா வச்சிருக்கிறோம். ஷக்கத்தன் சித்தாரத்தன் அரீகத்தன் தல்லாஜத்தன் சஜ்ஜாதத்தன். அதுல அல்ல இல்ல, அல்ல இல்லாதனால தன்வீன் வருது. அல்ல இருந்தா ஷக்கத உரீது ஷக்கத உரீது சிதாரத உரீது அரீகத உரீது தல்லாஜத உரீது சஜ்ஜாதத அப்படிதான் சொல்லுவோம். அல்ல இல்லாதனாலதான் ஷக்கத்தன் சிதாரத்தன் அரீகத்தன் தல்லாஜத்தன் சஜ்ஜாதத்தன் என்று சொல்றோம். طيب யார் சொல்றீங்க? இன்னொருத்தர். طيب யார் சொன்னீங்க நேரத்தோட பேரு? சஜாவா? طيب அடுத்த சொல்லுங்க. حسينة أستاذ. حسينة. أريد شقة من فضلك أريد ستارة من فضلك أريد أريكة من فضلك أريد ثلاجة من فضلك أريد سجادة من فضلك. طيب أحسنت بارك الله فيك. يا علي فاطمة. أريد شقة من فضلك أريد ستارة من فضلك أريد أريكة من فضلك أريد ثلاجة من فضلك أريد سجادة من فضلك. طيب பார்க்காம யார் சொல்றீங்க? ممتاز بهم أستاذ. نبيلة. மும்தாஜ். மும்தாஜ் அப்புறம் நபீலா. 6 கலிமா தான் இருக்கு. 5 இல்லையா? ஷக்கா சித்தாரா அரீகா தல்லாஜா சஜ்ஜாதா. ஓகே. أريد شقة من فضلك أريد ستارة من فضلك أريد أريكة من فضلك أريد ثلاجة من فضلك أريد سجادة من فضلك. طيب أحسنت بارك الله فيك. نبيلة. أريد شقة من فضلك أريد سيارة من فضلك أريد
سجادة من فضلك أريد أريكة من فضلك أريد ثلاجة من فضلك. طيب أحسنت بارك الله فيك. இப்போது நாங்க ஆறாவதுக்கு போகலாம். الشقة في الدور الأول. الشقة في الدور الثاني. நல்லா வாசிக்கிறத பாருங்க. الشقة في الدور في دور அல்ல في الدور அல் இருக்குது அதனால في الدور அல் இல்லையேண்டா في دورன்னு சொல்லுவோம். அல் இருக்கிறதுனால في الدور. الشقة ஷக்காவும் இல்ல الشقة அல் இருக்குது. الشقة في الدور الأول. الشقة في الدور الثاني. الشقة في الدور الثالث. الشقة في الدور الرابع. الشقة في الدور الخامس. طيب أعيدوا معي என்னோட சேர்ந்து إعادة பண்ணுங்க திரும்பவும் ரிப்பீட் பண்ணுங்க. الشقة في الدور الأول. الشقة في الدور الأول. الشقة في الدور الثاني. الشقة في الدور الثاني. الشقة في الدور الثالث. الشقة في الدور الرابع. الشقة في الدور الخامس. طيب யார் சொல்றீங்க? زمرود வாசிக்கிறேன். زمرود عائشة ரெண்டு பேரும் زمرود பிரகாஷ். الشقة في الدور الأول. الشقة في الدور الثاني. الشقة في الدور الثالث. الشقة في الدور الرابع. الشقة في الدور الخامس. بارك الله فيك. عائشة. الشقة في الدور الأول. الشقة في الدور الثاني. الشقة في الدور الثالث. الشقة في الدور الرابع. الشقة في الدور الخامس. طيب யாராவது பார்க்காம என்ன இருக்குது இதுல? الأول الثاني الثالث الرابع الخامس அவ்வளவுதான். فريدة فاطمة சொல்லுங்க உஸ்தாதா. حفظ عن ظهر قلب தானே பைஹால் சொல்லுங்க. ஒன்றுல இருந்து 5 வரையில சொல்லுங்க கவுண்ட் பண்ணுங்க. الشقة சொல்லுங்க யாரு ஃபரிதா ஃபாத்திமா எங்க சொல்லலே. الشقة في الدور الأول. الشقة في الدور الثاني. الشقة في الدور الثالث. الشقة في الدور الرابع. الشقة في الدور الخامس. طيب أحسنت بارك الله فيك. عائشة. சொல்லுங்க சொல்லவான்னு கேட்டீங்க சொல்லுங்க. الشقة في الدور الأول. الشقة في الدور الثاني. الشقة في الدور الثالث. الشقة في الدور الرابع. الشقة في الدور الخامس. طيب இப்போது நாங்க أحسنت بارك الله فيك. ஏழாவதுக்கு போவோம். 7 التركيب السابع. ஏழாவது تركيب. كم غرفة في الشقة؟ كم ستارة في الشقة؟ كم حماما في الشقة؟ كم سجادة في الشقة؟ كم ثلاجة في الشقة؟ பாருங்க أريد شقة மாதிரி தான். كم غرفة؟ كم ستارة؟ كم حماما؟ كم سجادة؟ كم ثلاجة؟ இதுலயும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னா நஸ்பு செஞ்சிருக்கிறோம். நஸ்புக்கு அடையாளமாக 2 தன்வீன் அதாவது ஃபத்ஹத்தைன் 2 ஃபத்ஹா வச்சிருக்கிறோம் தானே தன்வீன். இதே மாதிரி கம் என்ற அந்த கலிமாவுக்கு பிறகு வரக்கூடியது இப்படித்தான் வரும். நாங்க ஒரு எண்ணிக்கையை கேட்கும் பொழுது கம்மென்று தான் கேட்போம். எண்ணிக்கை எவ்வளவு
எத்தனை என்று கேட்கும் பொழுது கம்ங்கிறத கேட்போம். கம் என்று கேட்போம். ஆங்கிலத்துல அதுக்கு 2 சொல் இருக்கும் இல்லையா? அத மாதிரி அரபுல இது மட்டும் தான் இருக்கு. கம் குர்ஃபத்தன் அதான் நாங்க 2க்கும் கேட்போம். ஹவ் மச் ஹவ் many 2க்கும் அதே மாதிரி தான் கேட்போம். கம் குர்ஃபத்தன் في الشقة كم ستارة في الشقة كم حماما في الشقة كم سجادة في الشقة كم ثلاجة في الشقة. طيب யார் சொல்ல வரீங்க? இல்லாட்டி என்னோட சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது என்னோட சேர்ந்து சொல்லுங்க. கம் குர்ஃபத்தன் في الشقة كم ستارة في الشقة كم حماما في الشقة كم سجادة في الشقة في الشقة ثانية في الشقة كم ثلاجة في الشقة طيب يا رسول الله أم شهيرة عابدة أم شهيرة غرفة شقة كم ستارة في الشقة كم حماما في الشقة كم سجادة في الشقة كم ثلاجة في الشقة. بارك الله فيك. عابدة பார்க்காம சொல்ல போறீங்களா? பார்த்து சொல்றேன் உஸ்தாத். ஓகே. كم غرفة في الشقة كم ستارة في الشقة كم حماما في الشقة كم سجادة في الشقة كم ثلاجة في الشقة. بارك الله فيك. طيب யார் பார்க்காம சொல்றீங்க? 5 கலிமா தான் இருக்கு. غرفة ستارة حمام سجادة ثلاجة. خديجة كم غرفة في الشقة كم ستارة في الشقة كم حمام في الشقة كم سجادة في الشقة كم ثلاجة في الشقة. أحسنت بارك الله فيك. யார் சொன்னீங்க? أسماء تحسين أستاذ. أسماء. كم غرفة في الشقة كم ستارة في الشقة كم حمام في الشقة كم سجادة في الشقة كم ثلاجة في الشقة. طيب أحسنت بارك الله فيك. நாங்க அடுத்தது சொல்லுவோம். التركيب الثامن لدينا بيت جميل لدينا فرن جميل لدينا سخان جميل. இது நாங்க எங்களுக்கு கிதாப்ல வந்த வாக்கியங்கள் தானே எல்லாமே. இதுக்கு முன்னால ஹிவார்ல வந்தது தானே. லதைனாண்டா எங்களிடம். என்னிடம் சொல்லும் பொழுது நாங்க லதைய அப்படின்னு சொல்லுவோம். லதைய. உன்னிடம் என்றா லதைக்க அல்லது லதைக்கும் உங்களிடம். طيب இங்க لدينا بيت جميل لدينا فرن جميل لدينا سخان جميل. சொல்லுங்க. لدينا بيت جميل لدينا بيت جميل لدينا فرن جميل لدينا فرن جميل لدينا فرن جميل لدينا سخان جميل. طيب பார்க்காம யார் சொல்றீங்க? فريدة فاطمة عابدة. فريدة فاطمة முதலாவது. لدينا فرن جميل لدينا بيت جميل لدينا سخان جميل. طيب أحسنت بارك الله فيك. عابدة لدينا بيت جميل لدينا فرن جميل لدينا سخان جميل. طيب أحسنت بارك الله فيك. அடுத்தது لدينا شقة جميلة لدينا سجادة جميلة لدينا غرفة جميلة. இப்போ ஜமீல் ஜமீலா அதாவது நாங்க முதக்கர வர்ணிக்கும் பொழுது அதனுடைய வர்ணனை நாத் சிஃபத்தை வந்து நாங்க முதக்கராக கொண்டு வருவோம். மௌசூஃப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நாங்க சிஃபத்தையும் கொண்டு வருவோம். அரபிலாக்கு சொல்லுவாங்க வர்ணனைக்கு சிஃபத் சொல்லுவாங்க. வர்ணிக்கப்பட்டது மௌசூஃப். ஷக்காங்கிற மௌசூஃப்
அது மௌசூஃப். ஜமீலா சிஃபா. சிஃபா ஏன் நாங்க ஜமீலா கொண்டு வந்திருக்கிறோம், ஜமீலத்துன் ஜமீலன்னு சொல்லலை என்றால் ஷக்காங்கிறத வர்ணிக்கிறோம். அது வந்து முவன்னதாக இருக்குது. எனவே மௌசூஃப் முவன்னதாக இருந்தால் சிஃபத்தும் நான் முவன்னதாக தான் இருக்கும். طيب لدينا شقة جميلة، لدينا سجادة جميلة، لدينا غرفة جميلة. யார் பார்க்காம சொல்றீங்க? மும்தாஜ் மும்தாஜ். ஹசீனா உஸ்தாத். டாக்டர் ஹசீன். மும்தாஜ் உஸ்தாத். சொல்லுங்க. لدينا شقة جميلة، لدينا سجادة جميلة، لدينا غرفة جميلة. أحسنت بارك الله فيك. حسينة. لدينا شقة جميلة، لدينا سجادة جميلة، لدينا غرفة جميلة. طيب أحسنت بارك الله فيك. ناقف التركيب العاشر وهو في أي دور الشقة. إذا نقولك பாடத்துல வந்த தர்கீப் في أي دور الشقة. அதே மாதிரி في أي غرفة الثلاجة، في أي بيت الغرفة، في أي بيت الغرفة. طيب யாருக்கு கருத்து தெரி சொல்லலும்? கடைசி வாக்கியத்துக்கு கருத்து சொல்லுங்க. في أي بيت الغرفة இல்ல, அதுக்கு முன்னால في أي غرفة الثلاجة இரண்டாவதுக்கு சொல்லுங்க. அர்த்தம் சொல்லணுமா? அர்த்தம் எந்த ரூம்ல ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா உஸ்தாத்? ஆமா, எந்த ரூம்ல ஃப்ரிட்ஜ் இருக்குது. في أي غرفة. அப்ப நீங்க கேட்கணும், நாங்க எதை கேட்கிறோம்னாலும் في أي مدرسة எந்த பாடசாலையில், في أي بيت எந்த வீட்டில், في أي دور எந்த மாடியில். அதே மாதிரி தான் நாங்க எல்லாமே கேட்போம். في أي مستشفى எந்த ஹாஸ்பிட்டல்ல. طيب في أي مستشفى المريض. في أي بيت الغرفة، في أي بيت الغرفة. طيب إذا சொல்லுங்க இப்ப என்னோட சேர்ந்து في أي دور الشقة. في أي دور الشقة. في أي غرفة الثلاجة. في أي في أي بيت الغرفة. في أي بيت الغرفة. أيوة أحسنتم بارك الله فيكم. அதாவது நாங்க இங்கே பைத்தினில் غرفتினில் தௌரினில் என்று சொல்றோம். அப்படி என்றால் அதுக்கு பின்னால சுக்கூன் இருக்குது. தன்வீனுக்கும் சுக்கூன் இருக்கு. தன்வீன் என்றால் சுக்கூன் தானே. தன்வீன்ல இருக்கிற சுக்கூனும் அதுக்கு பின்னால வரக்கூடிய கலிமாவில் இருக்கக்கூடிய சுக்கூனும் இருக்கிறதுனால வாசிக்க முடியாதனால தன்வீன்ல இருக்கக்கூடிய அந்த சுக்கூனை வந்து நாங்க கஸ்ராக மாத்துறோம். தௌரின் என்று இருக்கிற தௌரினில், தௌரினிஷ் இல்லாட்டி தௌரினில், குர்ஃபத்தி பைத்தின் என்று இருக்கிற பைத்தினில் மாத்தி இருக்கிறோம். தொய்ப் நீ என்றாக்கி இருக்கிறோம். தின் இன்னென்று இருக்கிறத நீ என்றாக்கி இருக்கிறோம். பைத்தின் இருக்கிற பைத்தினி, குர்ஃபத்தின் குர்ஃபத்தினி என்றாக இருக்கும். காரணம் வாசிக்கிறதுக்கா, லேசாக இருக்கிறதுக்கா. தொய்ப் இப்ப யார் வாசிக்கிறீங்க பார்த்து? முதலாவது பேர் சொன்ன விளங்கல. குயிக்கா சொன்னீங்க, எனக்கு விளங்கல. யாரு? சொல்லுங்க. விளங்குற பேர் தான் எனக்கு சொல்லலாம். في أي دور الشقة، في أي غرفة ثلاثة ثلاجة، في أي بيت الغرفة. طيب بارك الله فيك. இன்னொருத்தர் சொல்லுங்க. مشهرة. في أي دور الشقة، في أي غرفة الثلاجة، في أي بيت الغرفة. طيب أحسنتم بارك الله فيك. பார்க்காம யாராவது சொல்ல வரீங்களா? ஆபிதா சொல்றேன் உஸ்தாத்.
ஆபிதா في أي دور الشقة في أي غرفة الثلاجة في أي بيت الغرفة طيب احسنت بارك الله فيك. அதாவது நான் பார்க்காம சொல்லும் பொழுது எங்களோட பேச்சு வந்து ஸ்பீட் ஆகும். طيب வேற யாரு? سميرة أستاذ. சமீரா. في أي دور الشقة في أي غرفة الثلاجة في أي بيت الغرفة. طيب احسنت بارك الله فيك. வேற யாராவது கடைசியா? خديجة. خديجة. في أي دور الشقة في أي غرفة الثلاجة في أي بيت الغرفة طيب احسنت بارك الله فيك. இப்போது நாங்க இதுக்கு கொஞ்சம் நேரம் நாங்க கூட எடுத்தோம். என்னன்னா இது கட்டாயமாக இந்த பயிற்சி முக்கியம். தராகீப். அடுத்தது நாங்க அடுத்த பாடத்துக்கு வருவோம். الدرس الرابع والعشرون الدرس الرابع والعشرون الأصوات وفهم المسموع. பொதுவாக ஒவ்வொரு வஹதாவிலையும் இந்த ரெண்டு விதமான பயிற்சியை ஒரே பாடத்துல தருவாங்க. அஸ்வாத்துக்கான பயிற்சியும் ஃபஹ்முல் மஸ்மூவுக்குரிய பயிற்சி. அஸ்வாத் என்கிறது நாங்க ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி அனாசிருல் லுகா, ஒரு அந்த மொழியுடைய மூலக்கூறுகள்ல மொழியுடைய உருவாக்கத்துல 3 மூலக்கூறுகள் இருக்குது. அதுல ஒன்று அஸ்வாத், அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஓசைகள். இன்னொரு பகுதி தான் மொழியுடைய இரண்டாவது பகுதி என்ன? முஃப்ரதாத். அஹ்சன்த். முஃப்ரதாத், மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள், சொற்பிரயோகங்கள். طيب அதுதான் நாங்க முன்னால படிச்சோம். தர்கீப் அதெல்லாம் முஃப்ரதாத்துல தான் வரும். சரி, அதே மாதிரி இன்னொரு மூன்றாவது பகுதி قواعد النحو صرف. قواعد النحو والصرف والإملاء. தானே قواعد பொதுவாக மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண, சொல்லிலக்கண, இம்லாவுடைய விதிகளை தான் நாங்க கவாயிதுன்னு சொல்றோம். அஹ்சன்த் பாரக்கல்லாஹு ஃபீக். முதலாவது இன்று நாங்க அல் அஸ்வாத்துல ஹா பார்க்கிறோம். التدريب الأول استمع وعد. استماع பண்ணு, இஆதா பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தானே ஹஸ்ஸான், அஹ்மத், ஹை, அல்ஹம்து, ஹம்மாம். என்னோட சேர்ந்து இஆதா பண்ணுங்க. ஹஸ்ஸான், அஹ்மத், ஹை, الحمد، حمام. طيب யார் சொல்றீங்க? ஆயிஷா சொல்றேன். ஆயிஷா. طيب احسنت بارك الله فيك. வேற யாரு? ஜம்ருத் சொல்றேன். ஃபரிதா ஃபாத்திமா சொல்லுங்க. ஜம்ருத், ஃபரிதா ஃபாத்திமா. அதோட நாங்க அடுத்தது போலாம். சாம், அஹ்மத், ஹை, அல்ஹம்த், ஹம்மாம். طيب بارك الله فيك. ஜம்ருத் சொல்லிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். யார் அப்ப சொல்லணும்? ஃபரிதா ஃபாத்திமா. ஃபரிதா ஃபாத்திமா. ஹஸ்ஸான், அஹ்மத், ஹை, அல்ஹம்த், ஹம்மாம். طيب بارك الله فيك. ஹஸ்ஸானா, ஹஸ்ஸான். இப்போ நாங்க இதுல ஹாவை தான் முக்கியமாக கவனிக்கிறோம். ஹா எப்படி மொழியிறங்கிறத இந்த பயிற்சியில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. طيب தத்ரீபு சானியை பாருங்க. அதுலயும் இஸ்திமாவும் இஆதாவும் பண்ணணும். நீங்க செவிமடுத்துட்டு அதே மாதிரி சொல்லணும். ஹாவுக்கும் ஹாவுக்கும் இடையில வித்தியாசத்தை காண்பிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் தமிழ்ல நாங்க ரெண்டையுமே எப்படி எழுதுறோம்டா ஹா என்று போட்டு தான் எழுதுறோம். அல்லாஹுக்குள்ள வர அந்த கடைசியில வரக்கூடிய அந்த ஹாவை தான் இரண்டு களிமா எழுதுறதுக்கும் பயன்படுத்துவோம். ஹவாண்ட் எழுதுறதுக்கும் ஹவாண்ட் எழுதுறதுக்கும். ஆனா அரபியில ரெண்டும் வேறு வேறு மொழிச்சொல்கள். அதாவது சவுத், அதனுடைய சவுண்ட் வந்து வேறு வேறு. ரெண்டும் வெளிப்படக்கூடிய மஹ்ரஜ், நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய இடங்கள் வெவ்வேறானவை.
طيب அதனால ரெண்டும் தொண்டக்குடியில் இருந்தா வெளிப்படுது என்றாலும் அது ரெண்டுக்கும் இடையில சின்ன வித்தியாசம் இருக்குது. طيب ஹவா ஹவா பாருங்க, ஹா ஹா இது ரெண்டையும் ஒரு கலிமாவுடைய ஆரம்பத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹவா ஹவா இது ரெண்டுக்கும் இடையில நாங்க வித்தியாசப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். யாராவது மொழியும் பொழுது ஹவா என்று மொழிந்தால் இதுதான் மொழிகிறாங்கிறது எங்களுக்கு தெரியணும். அதை நான் செய்மடுக்கும் பொழுது ஹவா என்று மொழிஞ்சால் தெரியணும். ஏன்னா ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு, கருத்துல வித்தியாசம் இருக்கு. ஹவாண்டா ஒரு விஷயத்தை உள்ளடக்கி கொள்றது, ஹவா என்று சொல்றது வந்து மேல இருந்து கீழே விழுவுறது ஹவா, அல்லது மனோ இச்சைக்கு சொல்லுவாங்க ஹவா. طيب சொல்லுங்க பாபம் என்னோட சேர்ந்து ஹவா ஹவா طيب حرير حرير حاد هاد حمزة همزة طيب இது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி நபி அவர்களுடைய அதுக்கு எது வரும்? முதலாவது இரண்டாவது? முதல் எங்களுக்கு தெரியும் ஹர்ஃப் ஹர்ஃப் இருக்குதானே ஹம்சா, அது எது முதலாவது இரண்டாவது? அது இரண்டாவது அஸ்ஸானி. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது ஹம்சா. ஹர்ஃப் நாங்க சொல்லுவோம் ஹம்சா, அது இரண்டாவது இல்லையா? ஹம்சா ஹம்சா. طيب حميم هميم حرم هرم حرم حرم. طيب யார் சொல்ல போறீங்க? ஆயிஷா. هوا هوا هرير غرير هاد هاد همزة همزة هميم هميم هريم هريم حرم حرم مكان. طيب حرم ஹரம் என்றால் தெரியும், மக்கா மதீனால இருக்கிறது தான் ஹரம் தானே. ஹரம் என்றால் அஹ்ராம் ஈஜிப்ட்ல இருக்கிறது. طيب அது இப்ப கருத்துங்கள் முக்கியம் இல்லை, கருத்து வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும் இடையில. நீங்க வந்து சரியாக மொழிகிறது முக்கியமா? பாரக்கல்லாஹு ஃபீக். வேற யார் சொல்றீங்க? زمرد واسيا சுமையா. هوا هوا حرير هرير حاد هاد حمزة همزة حميم هميم حرم هرم. احسنتي بارك الله فيك. زمرد. اوكي هوا هوا حرير حرير حاد هاد همزة همز همزة اوكي حميم هميم حرم حرم اوكي طيب بارك الله فيك. இப்ப நான் சொல்லும் பொழுது நீங்க அவ்வளா தானியான்னு சொல்லுங்க, சரியா? ஹாத் ثاني ثاني حميم أول حرير أول طيب هرم ثاني طيب இரண்டாவது நான் வருவோம் யுஹ்பித் யுஹ்பித். சாஹிர்
ساهر أحل أهل محجور مهجور ناحية ناهية كاحل كاهل طيب என்னோட சேர்ந்து சொல்லுங்க يحبط يهبط ساحر ساهر സാഹിർ സാഹിർ എന്നാൽ തന്നെ സാഹിർ ഖുർആനിൽ വരുന്നു ശൂനിയക്കാരൻ ശൂന്യക്കാരൻ സാഹിർ എന്നാൽ അപ്പൊ ഹ വന്നാൽ സാഹിർ സഹറ സഹറ സാഹിർ എന്നാൽ இரவு விழிச்சிருக்கிறது தானே சாஹிர் விழித்திருக்கக்கூடிய سهر ساحر ساهر أحل أهل محجور مهجور ناحية ناهية كاحل كاهل طيب யார் சொல்றீங்க ஆபிதா சொல்றேன் சார் ஃபாத்திமா அப்புறம் ஆபிதா يخبط يخبط شاخط شاخط شايل سين صاحر شاخط أخل أخل أهل محجور محجور ناحية ناحية هاخل هاخل طيب بارك الله فيك احسنتي أردر يحبط يهبط ساحر ساهر أحل أهل محجور مهجور ناحية ناهية كاحل كاهل أحسنتي بارك الله فيك طيب அடுத்து நான் போ ஒவ்வொருத்தரா நீங்க சொல்லி பாருங்க فارح فارح شبح شبه أباح أباه لاح لاه استفاح استفاه صح صح طيب سنسلنا فارح فارح شبح شبه أباح أباه لاح لاه سفاح سفاه صح صح طيب يا صلي سميرة أستاذ تفضلي سمينة فارح فارح شبه شبه أباح أباه لاح لاه تفاح تفاه صح صح أحسنتي بارك الله فيك وربيرنا سميرة أستاذ سميرة جثمينة طيب வேற யார் சொல்றீங்க جزيرة جزيرة جزيرة
فارح فارح شبه شبه أبا أباه لاح لاه سفاح سفاه سح سه. طيب بارك الله فيك أحسنتي. இப்போது நாங்க தத்ரீப் الثالث வருவோம். இங்க சில குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதை நாங்க ஓதணும். யார் ஓத வாரீங்க? ஆயிஷா உஸ்தாத். جزيرة عابدة أستاذ. ஆயிஷா, ஃபரிதா ஃபாத்திமா ஜசீரா, உஸ்தாத். ஆபிதா, ஃபரீதா, عابدة ஃபாத்திமா. أستاذ. طيب அந்த ஆர்டருக்கு ஓதணும். இப்ப சொன்ன பேர் சொன்ன ஆர்டருக்கு. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. طيب بسم الله أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. كناغا حاوة كما كوانيكرو. بارك الله فيك. அடுத்த والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. طيب أحسنت بارك الله فيك. அடுத்த ஃபரிதா ஃபாத்திமா உஸ்தாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா. إنا فتحنا لك فتحا مبينا. طيب أحسنت بارك الله فيك. அடுத்த عابدة أستاذ. عابدة. أعوذ بالله من الشيطان الرجيم. فسوف يحاسب حسابا يسيرا. أحسنت بارك الله فيك. فريد. அடுத்த யார் சொன்னீங்க பேர்? زمرودة. بسم الله الرحمن الرحيم. ولكم فيها جمال حين تريحون وحين تشرحون. طيب أحسنت بارك الله فيك. அதாவது நாங்கள் பிஸ்மில் வந்து ஒரு சூறாவுடைய ஆரம்பமாக இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவோம். இடையில நாங்கள் ஓதுறண்டால் அவுது மட்டும் சொன்னால் போதுமானது. طيب குர்ஆன்ல சூறா பிரிக்கிறதுக்காகத்தான் ஒரு சூறா ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்துல மட்டும்தான் பிஸ்மில்லா இருக்குது. طيب அதனால அது பொதுவாக குர்ஆக்கள் அப்படித்தான் ஓதுவாங்க. நாங்கள் அடுத்த தத்ரீபுக்கு போகலாமா அல்லது இன்ஷா அல்லாஹ் இப்போ டைம் முடிஞ்சதுனால அடுத்த பாடத்துல பார்க்கலாமா? அடுத்த பாடத்துல பார்க்கலாம் இல்லையா? சரி, ஓகே. ஏதாவது கேள்வி இருக்கா? உஸ்தாத், இப்போ நம்ம படிச்சதுல ஒரே ஒரு தடவை எனக்கு தமிழ் மீனிங் உரீது ஷிதாரா உரீது அரீகா படிச்சல, இது ஒரே ஒரு தடவை தமிழ் மீனிங் சொல்றீங்களா? அந்த ஹெட்டிங் மட்டும் கொஸ்டின் புரியணும்ல, அதான் பாடத்துல நீங்க இருக்க இல்லையா? அப்ப விவாரம் நடக்கும் பொழுது அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல உஸ்தாத். அதான் அப்ப ரெக்கார்டிங் பார்க்க முடியா? பார்க்கல உஸ்தாத். அப்ப நீங்க அதை பார்க்கணுமே. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் உஸ்தாத். طيب உரீது சிதாரா, இங்க இருக்கிறவங்களே சொல்லுங்க என்ன அர்த்தம் உரீது சிதாரா? எனக்கு திரை சிலை வேணும். வேண்டுகிறேன். அதானே உரீதுங்கிறது இப்ப ஒரு ஃபியல். ஃபியல் அரபு மொழியில எங்களுக்கு தெரியும். கலிமாக்களை நாங்க மூன்றா பிரிப்போம். ஃபியல், இஸ்ம், ஃபியல், ஹர்ஃப். இது வந்து ஒரு ஃபியல், ஒரு வினை சொல். உரீது வினை சொற்கள் கூட அரபு மொழியில எத்தனை வகை? 3 வகை இருக்குது. ஒன்று மாதி என்று நாங்க சொல்லுவோம். அது இன்னொன்று இதெல்லாம் படிப்பீங்க பிறகு. முதாரி என்று சொல்லுவோம். இன்னொன்று அம்ர். இதன் அடிப்படையில வினை சொற்கள். அதாவது மாதி என்றால் இறந்த காலம், முதாரி அப்படின்னு சொல்லும் பொழுது அது நிகழ்காலம், எதிர்காலம் ரெண்டுக்குமே முதாரியத்தான் பயன்படுத்துவோம். இங்க உரீதுங்கிறது முதாரி, அம்ரங்கிறது ஒரு ஏவல் வினை, அம்ர் ஓர்டர். இங்க இருக்கிறது வந்து ஃபியல் முதாரி, ஒரு முதாரியான வினை. பொதுவாக அரபு மொழியில ஒரு வினை சொல் வந்தால் அத வினை சொல்ல கொண்டு ஒரு ஜும்லா என்றால் ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கப்பட்டால்
நாங்க என்ன சொல்லுவோம் என்றால் ஜும்லா ஃபிஅலியா அப்படின்னு சொல்லுவோம். வேற பாடம் நடந்துட்டு இருக்குது போல, பாடத்துக்குள்ள பாடம். ஒரு பெயர் சொல்ல கொண்டு இஸ்ம கொண்டு ஆரம்பிச்சோம் அப்படி என்றால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஜும்லா இஸ்மியா அப்படின்னு சொல்லுவோம். இது சில பேருக்கு புரிய கஷ்டமா இருக்கலாம், புரியிறாக்களும் இருப்பாங்க, கொஞ்சம் படிச்சாக்கள், அவங்களுக்கு அது ஞாபகம் முட்டலுக்காக சொல்றேன். ட்ரை பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு முடியுமாண்டா விளங்கிக்கோங்க. இது வந்து பாடத்தில் உள்ளதல்ல, மேலதிகமானது. அப்ப நாங்க என்ன சொல்ல வரேன் என்றால் ஃபியால் ஒன்று வந்தால் அதுக்கு ஃபியாலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜும்லாவுக்கு ஜும்லா ஃபியாலியா அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து இது ஜும்லா ஃபியாலியா, ஃபியாலை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. உரீது, உரீது, யுரீது, உரீதுன்னு சொல்றது வந்து நான் வேண்டுகிறேன், நான் எனக்கு வேண்டும், நான் விரும்புகிறேன் உரீது. ஆனா இன்னொரு காய்தா என்னன்னா, ஒரு ஃபியல் வந்தால் கட்டாயமாக அதுக்கு ஒரு ஃபாயில் வரும். ஃபாயில் என்றால் என்ன என்றால் அந்த ஃபியலை செஞ்சவர். ஒரு வினை வந்தால் அந்த வினைய நிகழ்த்திய ஒருவர் இருப்பார், அந்த வினையை செய்தவர். உரீது என்ற அந்த இராதா, நாட்டம், விரும்புதல் என்கிறத யாரு செஞ்சிருக்கிறாரு? இங்க ஃபாயில் யாரு? நான் நான் விரும்புகிறேன். அப்ப நான் என்றது இங்க வெளிப்படையா வந்து இல்ல, ஃபாயில் இங்க வெளிப்படையாக வரல. இந்த ஃபியலுக்குரிய ஃபாயில் வெளிப்படையாக வரல. உரீதுங்கிறதுக்குள்ள ஃபியலும் இருக்குது, ஃபாயிலும் மறைஞ்சு இருக்குது. ஃபாயில் என்ன இருக்குதுன்னா மறைஞ்சு இருக்குது, முஸ்தத்திராக இருக்குது, மறைஞ்சு இருக்குது. அப்ப உரீதுங்கிறது ஃபியலாகவும் ஃபாயிலாகவும் இருக்குது. சிதாரத்தன் என்றே நான் சொல்றோம் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஃபூல். ஒரு ஃபியல் ஃபாயில் வந்தால் சில நேரம் மஃபூலும் வரும். வினை நிகழ்த்திய ஒரு வினை, அந்த வினையை செய்தவர் யார் மீது அந்த வினை நிகழ்த்தப்படுதோ அது எதை எவரை என்று சொல்றது கேள்விக்கு பதிலாக வரதான் மஃபூல் சொல்லுவோம், மஃபூல் பிஹி. இங்க சிதாரத்தன் வந்து மஃபூலுன் பிஹி. அப்ப ஃபியல் ஃபாயில் மஃபூல் பிஹி, 3 விஷயங்கள் இந்த ஜும்லாவில் இருக்குது. இப்ப நாங்க ஒரு மேலதிகமான தகவலுக்காக அதை சொன்னோம், ஞாபகம் ஊட்டலுக்காக சில பேருக்கு. அடுத்தது வந்து ஹல் தஸ்குனு ஃபீ பைத். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஒரு வீட்லயா தங்கி இருக்கிறாய். நீ ஒரு வீட்லயா வசிக்கிறாய். தஸ்குனு, தஸ்குனுங்கிறது உங்களுக்கு தெரியும், அது ஒரு முதாரியான ஃபியல் தானே, முதாரியான முகாத்தப், முன்னுக்குள்ள வர நோக்கி முன்னிலையில உள்ளவரை பார்த்து கேட்கறது, முகாத்தபான ஒரு ஃபியல். உரீதுங்கிறது அதுவும் முதாரி தான், ஆனால் அது முத்தக்கல்லிம். முத்தக்கல்லிம் என்றால் தன்னிலை, தன்னை குறிக்கிறது. அப்ப ஹல் தஸ்குனுங்கிறது அந்த நீ. நஅம் அஸ்குனு ஃபீ பைத். நாங்க இதுக்கு ஒவ்வொன்றுக்கு கருத்து சொல்லும் பொழுது நேரம் போகும், நீங்க ரெக்கார்டிங்க பாருங்க. நாங்க ஏற்கனவே படிச்ச பாடம். ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? முடிச்சு கொள்ளலாம். ஹெட்டிங் என்னது? முலஹஸு தரகிபா, அத கேக்குறீங்களா? ஹெட்டிங் வந்து முலஹஸ். முலஹஸ் அப்படி என்றால் சுருக்கம். முலஹஸ்ங்கிறது வந்து சுருக்கத்துக்கு சொல்றது. முலஹஸ் சுருக்கப்பட்ட, தமிழ்ல நான் சொல்றேன் சுருக்கம். நேரடி மொழிபெயர்ப்புண்டா சுருக்கப்பட்டது என்று அர்த்தம். சரி. தராகீப்ங்கிறது வந்து வசன அமைப்புகள், வசன அமைப்புகளுடைய சுருக்கம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته.